ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்மஸ்க்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ்ன்னு சொன்னோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாட்களில் நானும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தெலாம் வாசித்துட்டு வரும்போது, மத்தேயு, மார்க்கு, ஜான்லாம் வாசிட்டே வரும்போது, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் என்ன நம்மளோடு கூட பேசுகிறார், என்னோடு கூட என்ன பேசுவார்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் 3 பெண்களை பார்த்தேன். ஞானமுள்ள 3 பெண்களை பார்த்தேன். ஆண்டவருடைய ஜீனியாலஜியில் புறஜாதி 4 பெண்களை பார்த்தோம். ஆண்டவருடைய ஜீனியாலஜியில் அந்த 4 பெண்கள் இடம்பெறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3 பெண்களை நம்ம விசேஷமாக பார்க்குறோம். ஒன்று நல்ல இளம் பெண், ஒரு சின்ன பிள்ளை. 2வது ஒரு நடு வயது உள்ள ஒரு அம்மா. 3வது வயது முதிர்ந்த ஒரு தாய், மரணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி. இப்போ நீங்கள் முதல்ல ஒரு சின்ன பிள்ளையை நம்ம பார்க்கும்போதும், நடு வயதில் உள்ளவங்களை பார்க்கும்போதும், வயதானவங்களை பார்க்கும்போதும், ஆண்டவர் ஹாஸ் அ டெஃபினிட் பர்பஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அப்போ இதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் அறிய ஆரம்பிக்கும்போது, 3 பேரும் வித்தியாசமான காலகட்டத்தில் வாழ்ந்தாலும், நம்ம முதல்ல பார்க்க போகிறது நடு பிராயத்தில் உள்ள ஒரு ஸ்திரியை பார்க்க போகிறோம். அவங்க பேர் எலிசபெத். இவங்களுடைய கணவனுடைய பேர் சகரியா, ஊழியம் செய்கிறவங்க. அப்போது இவர்கள் 2 பேரை பற்றியும் சொல்லும்போது, லூக்கா 1:6 என்ன சொல்லியிருக்குது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமேன். இதோட முடியலை. இப்போ தான் அடுத்தது வருது. அடுத்த வசனத்தில் அவருங்க சொல்கிறாங்க, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தால் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மலடியாய் இருப்பது என்பது சோஷியல் ஸ்டிக்மா. பிள்ளை இல்லைங்கிறது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கலைன்னு இருக்குது. இந்த காலத்தில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரி ஒரு நாளும் அதை குறித்து அந்த ஒரு காரியத்தினால ஆண்டவரை வெறுக்கவே இல்லை. வெறுத்திருந்தேன் நான் எனக்கு ஆண்டவர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லலை. அவங்களும் அவங்க கணவனுமா 2 பேருமா சேர்ந்து அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். தே வாக்ட் வித் காட். தேவை இருந்துச்சு, ஆனாலும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேவை ஒன்று அங்கு வருகிறது. இப்போ இந்த கதையை கேட்கும்போது, இந்த சகோதரி கசப்பான ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு ஆண்டவரை நேசித்து, எனக்கு பிள்ளை தந்தாலும் தராட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பின்னால் நீங்கள் பார்க்கும்போது சகரியாவோட வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளையை தருவாருன்னு சொன்ன சகரியாவுக்கே டவுட் வந்துருச்சு. ஆனால் அவர் வீட்டுக்கு தன்னோட மனைவி இடத்துல சொல்லும்போது எலிசபெத் அதை நல்லா ஏற்றுக்கொண்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி வரும்போது அவங்க ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாங்க. 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் கர்ப்பவதி ஆன பிறகு ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து, அப்போ ஆண்டவர் என் மேலே கிருபை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் என்ன தேவைகள் உங்களுக்கு இந்த நாட்களில் இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்புங்க. ஆனால் நம்புறதுக்கு முன்னால் அவர் விரும்புகிற மாதிரி நம்ம வாழவும் கற்றுக்கொள்வோம், பிட்டராகவும் வேண்டாம். எலிசபெத்தோட வாழ்க்கையில் நம்ம அதைத்தான் கற்றுக்கொள்கிறோம். இப்போ அடுத்த ஒரு சகோதரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பேர் மரியாள். இவங்களை கேட்ட உடனே நமக்கு தெரியும், ஒரு சின்ன பிள்ளை தான், திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் 1:28 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவதூதன் யார் சகரியாட்ட பேசினாங்களோ அதே தேவதூதன் காப்ரியேல் இங்கே சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறார். நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம எல்லோரும் கிருபை பெற்றவங்களாக இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே சொல்கிறா, ஐயோ இது திடீர்னு ஒரு தேவதூதன் என்னோடு கூட பேசுகிறாரே, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பயப்படாதே மரியாளே, நீ கிருபை பெற்றவளாக இருக்கிறாய், நீ கிருபை பெற்றாய், நீ ப்ரெக்னென்ட் ஆக போகிற அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பயந்துட்டாங்க. நான் சின்ன பிள்ளைய நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? அவங்க அந்த வார்த்தையை கேட்டவுடனே பயந்துட்டாங்க. என்னென்னு கேட்டால், நான் இன்னும் கணவனை அறியேனே, திடீர்னு எனக்கு இப்படி ஒன்று வருதேன்னு சொல்லி அவங்க யோசிக்கும்போது, அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறார் தேவதூதன். அவர் சொல்கிறாரு, உனக்கு பிறக்க போகிறவர் பெரியவராக இருப்பார். 32வது வசனத்தில், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த கதையை கேட்டவுடனே she understood that she is going to be pregnant with Messiah. ஏன்னா அந்த நாட்களில் ஒவ்வொருத்தரும் காத்திருந்தது மேசியா வருவார் என்று சொல்லி.
இதை கேட்டோன்னே அது எப்படி ஆகும், நான் இப்போ புருஷனை அறியேனே என்று சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி, இல்லை இம்பாசிபிள். அண்ட் ஷீ செட், அதான் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். நம்மளும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு நம்ம கேட்கும்போது, ஆண்டவர் நம்மிடத்துலேருந்து ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்லும்போது அது எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வரணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கையில் இது எப்படியா இருக்குமோங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நிறைய நேரத்தில் பல காரியங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு இதையெல்லாம் மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்லி மரியாதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துக்கு தம் மகன் முன்னேறி போய் சிலுவையில் மரண பரியந்தம் இருக்கும்போதும் ஷி வாக்ட் வித் ஹிம், மகனோடு கூட அவங்க நடந்து போனாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் கர்த்தர் தனக்கு வைத்த பொக்கிஷமாக தன்னுடைய மகனை பெற்றதற்காக அவங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருந்தார்கள். இந்த செய்தியை கேட்கும்போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி 37ஆம் வசனத்தில் சொல்லி இவங்க அதை கேட்ட பிறகு தேவதூதன் ஒன்று சொல்கிறாரு, மரியாளே கலங்காத, ஏன்னா உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு. பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்குது. வயசானவங்களுக்கு ஒன்று நடக்கிறது எவ்வளவு இம்பாசிபிள் இருந்துச்சு, அதே போல் தான் எங்கே இருக்கிற உனக்கும் ஒரு இம்பாசிபிள் ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி இதை கேட்டுட்டு மரியாள் வேகமாக போய் எலிசபெத் அம்மாவை பார்க்க போகும்போது நீங்கள் 42வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எலிசபெத் அம்மா சொல்கிறாங்க, உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதே வசனத்தை தான் தேவதூதன்னு சொன்னார். அப்போது அதை கேட்ட உடனே அவங்க திகைச்சிட்டாங்க. திகைச்ச உடனே சேம் க்ரீட்டிங் தான் அவங்களுக்கு வருது. அப்போது 45வது வசனத்தில் மரியாளை எலிசபெத் அம்மா வாழ்த்தும்போது சொல்கிறாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். சரிதானா? உன்கிட்ட என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதை நிறைவேறணும். அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க, ஒருத்தரை க்ரீட் பண்ணுறாங்க, 2 பேரும் ஆவியில் நிரம்புகிறாங்க, அவங்களோட ஒரு அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கேட்ட உடனே ஒரு 10 வசனம் வருது பாருங்கள். இந்த 10 வசனத்தில் மரியாளம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க. 10 வசனத்தில் பாடுறதுல 15 ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரெஃபரன்சஸ் வந்திருக்குன்னு சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. 15 வசனம். அப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு வேதத்தை குறித்த அறிவு அதிகமாக இருந்தது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் வேதத்தை குறித்த அறிவு இருந்தால் ஒரு காரியத்தில் ஒரு சிச்சுவேஷனில் எப்படி டீல் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் அந்த அம்மா அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாங்க. 49வது வசனம் என்னுடைய ஃபேவரட் வசனம். பெர்க்மன் ஐயா கூட பாடுறாருல, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். என்ன மகிமையை செஞ்சார்? இது புள்ள ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வெளியே வந்தோம்னா கல்லெறிஞ்சு கொல்லக்கூடிய நிலைமையில் ஒருத்தங்க இருக்காங்க. பட் ஷீ அண்டர்ஸ்டுட் த வில் ஆஃப் காட் இன் ஹர் லைஃப். தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறினதை அந்த அம்மா புரிஞ்சு கொண்டாங்க. புரிஞ்சு கொண்டுட்டு அவங்க ரொம்ப அழகாக அந்த பாட்டை பாடி முடிஞ்சிட்டு ஷி ஸ்டேட் வித் எலிசபெத் ஃபார் 3 more months. இப்போது நீங்கள் இந்த கதையில் பாருங்கள், 2 ப்ரெக்னென்சி ஆகுது. ஒரு ப்ரெக்னென்சி ஆகும்போது ஒரு ஆள் ஊமையாயிட்டார் அதை கேட்ட உடனே. சரிதானா? நீ நம்பலை, அதனால் நீ இதாகிட்டன்ட்டு. இப்போது இந்த இடத்துல மரியாளும் முதல்ல ஒரு கேள்வி கேட்கும்போது இவங்க ஏன் ஊமை ஆகலை இவங்க அப்படி நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? ஏன் சகரியா மட்டும் ஊமையானார், இவ மட்டும் ஏன் ஊமையாகலைன்னு கேட்டிங்கன்னா, வேத வல்லுநர்கள் இப்படி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் சகரியாவுக்கு டவுட் பண்ணுவதற்கு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் காலங்களுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையை கொடுத்த ஒரு தேவன் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு ஆசாரியனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமே நீ அவிசுவாசப்பட்டாய். ஆனால் இதில் ஒரு பெண்ணு, இளம் பெண், புருஷனை அறியாதவங்க, ஒரு வேர்ஜின், அவங்க எப்படி பிள்ளை பெற முடியும் அதுங்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சொல்லப்படலை. அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியணும். வேதத்தை நமக்கு அறியும் போது நம்முடைய சந்தேகம் தீரும், நம்ம ஆண்டவரை நம்புவோம். நம்ம அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டாம். அதான் மரியாளுடைய காரியத்தில் பார்க்குறோம். நம்ம பிள்ளைகளை வேதம் வாசிக்க சொல்லிக் கொடுக்கணும், மனப்பாடம் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இந்த பின்னால் காலத்தில் பார்த்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால், ஒரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க. 8 பிள்ளையை பலி செலுத்தணும்னு சொல்லி வேத முறைமையின்படி அவங்க போகிறாங்க. அங்கே போகும்போது சிமியோன் பிள்ளையை தூக்கி ஆண்டவருடைய ஏசப்பாவை கையில் தூக்கி வாழ்த்துறாங்க.
என் கண்கள் கண்டது ரட்சணியத்தை கண்டது அப்படின்லாம் சொல்லி காத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க பேர் அன்னாள். அவங்கள அன்னாள் த ப்ராஃபட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீர்க்கதரிசியாகி அன்னாள் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 84 வயசு. கேட்டுக்கோங்க. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அம்மா ஒரு விதவை. எத்தனை வருஷம்? 84 வயது அவங்களுக்கு இருந்துச்சு. 7 வருஷம்தான் புருஷன் கூட வாழ்ந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம்? 37ஆம் வசனத்தில் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. இந்த நாட்களில் ஒரு நம்ம சின்ன வயசுலேயே விடோ ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட வாழ்கிறதே கஷ்டம். ஏன்னா தே வில் பி ஆல்வேஸ் பிட்டர் நெகட்டிவ் அப்படின்லாம் இருக்கும். இங்கே ஒரு திஸ் லேடி சேலஞ்சஸ். 84 வயசாகிட்டு அந்த அம்மா ஆண்டவரை விடலை. நேராக ஆலயத்தில் போய் இருப்பாங்களாம், உபவாசிப்பாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆராதனை செய்வாங்களாம். இந்த சத்தம் கேட்குது, மீட்பர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சகரியா சொன்னதை கேட்டவுடனே அந்த அம்மா அதையும் கேட்டு அந்நேரத்திலே வந்து நின்று என்ன செஞ்சாங்களாம்? 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவரும் அவரை குறித்து பேசினார். இதாங்க நமக்கு வேணும். மேய்ப்பர்களுக்கு நியூஸ் கிடைச்ச உடனே வந்து பார்த்தாங்க, பிள்ளையை பார்த்தாங்க, எல்லாத்தையும் போய் சொன்னாங்களாம். இந்த அம்மா ஒன்று சீஸ் த செகண்ட் பர்சன் டு ஷேர் த குட் நியூஸ். நம்ம ஆண்டவரை பற்றி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் யார்கிட்டையாவது போய் சொல்ல வேண்டாமா? ஏசப்பா எதுக்கு வந்தாருன்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டா நமக்கே தெரியலையோ, அர்த்தம் என்னன்னு தெரியலையோ, ஏன் வந்தாருன்னு சொல்லி. இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது, எலிசபெத்தின் வாழ்க்கையை பார்க்கும்போதும் என்ன நீங்கள் படிச்சுக்கிட்டோம்? ஷி வாஸ் நாட் பிட்டர். கசப்பாகலை, வெறுப்பாகலை, பிள்ளை இல்லைன்னு இல்லை, என் பிள்ளை கட்டாயம் தருவார்னு அவங்க விசுவாசித்தாங்க. அவங்க பெற்ற பிள்ளை வந்து பிள்ளையை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்கு முன்பாக ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களை யோவான் ஸ்நானகனை போல இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மாக்கும் தெரியுது, ஒரு யங் கேர்ள் வந்து என்கிட்ட வந்து நிற்கிறா, அவளுடைய வயிற்றில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க? 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 43வது வசனத்தில், ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. ஷீ ரியலி அண்டர்ஸ்டுட் ஹர் பிளேஸ். நமக்கும் ஆண்டவர் எந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்த நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஊழியம் செய்கிறோமா, ஊழியம் செய்வோம். ஸ்கூலில் வேலை பார்ப்போம்னா அந்த காரியத்தை செய்வோம். அடுத்தவங்கக்கிட்ட போட்டி போகாமல் இல்லை, உனக்குன்னு எனக்குன்னு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் இந்த அம்மா என்ன நினச்சாங்க? என் பிள்ளை, நான் மூத்தவா, எனக்கு தான் அந்த பையன் எனக்கு உள்ளதுன்னு சொல்லிலாம் அவங்க நினைக்கல. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, வரப்போகிறது மெஸ்ஸியா, என் மகன் ஃபோரன்னர், முன்னால் வந்து வார்த்தைகளை கர்த்தருடைய பாதையை செவ்வைப்படுத்துகிற மகனாக இருப்பான் என்று சொல்லி. பின்னால் ஒரு லேடியை பார்க்குறோம், வயசான அம்மா. நம்ம எல்லாம் பாதி பேர் சொல்லுவாங்க, வயசாகிட்டுனா நம்ம குளிக்கல போகிறவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் ஆண்டவரை கூட தேட மாட்டாங்க, சபிப்பாங்க. நமக்கு இந்த அம்மா சர்ச்சை விட்டு விலக மாட்டாங்களாம், உபவாசிப்பாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம், இரவும் பகலும் காத்துக்கிட்டு தாங்களாம். காத்துக்கிட்டு ஐயா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே எல்லாருக்கும் போய் ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. நம்மளும் அப்படி சொல்லுவோமா? லெட் அஸ் நாட் பி பிட்டர், லெட் அஸ் நோ த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரை பற்றி அநேகருக்கு நம்ம சொல்லுவோம். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் 3 பெண்களை பார்க்குறோம். வாழ்க்கையிலே டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறவங்க விசுவாசத்தினால ஆண்டவரே பெரிய காரியங்களை வச்சுங்க. தே மேட் த ரைட் சாய்ஸ். அவங்க நல்ல சரியான காரியத்தை தெரிந்து கொண்டாங்க. ஆண்டவரே, நாங்களும் அப்படி காணப்பட நீர் எங்களுக்கு உதவிச்சு. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.